ஒரு 3 என்னோட பர்சனல் கேட்ஜெட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒன்றுன்னு சொல்லலாம். இது வந்து நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட போட்டேன். அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ்னு இருக்கும். இதோட பேக்கேஜ்லாம் தூக்கி போட்டேன். அதனால தான் வெறும் டப்பா மட்டும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பேர்டு ப்ராடக்ட். ஸோ இது 3 தாங்க அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் பெஸ்ட்டு பிராண்டிங்னு சொல்லலாம். எல்லாமே நல்ல பிராண்டட் பொருள் தான். ப்ரைஸும் அதிகம்னு சொல்லலாம். அதேமாரி இந்த 3 பொருளுமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய பொருள்னு சொல்லலாம். அதனால தான் முக்கியமாக இந்த ஒரு வீடியோவே ரெடி பண்ணேன். 3 பர்சனல் யூஸ்ஃபுல் கேட்ஜெட்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி போட்ட ப்ராடக்ட்லேருந்து சொல்லிடுறேன். அது என்ன ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா அது அன்பாக்சிங் பண்ணியே காமிச்சிடுறேன். ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டேன். ஸோ இதில் பெருசாக அன்பாக்சிங்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். போட் rockerz 335 மேக்னெட்டிக் smartbuds. இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. மேக்னெட்டிக் smartbuds செப்பரேட் டு பவர் ஆன், யூனிட் டு பவர் ஆஃப். இந்த போட் rockerz 335 தான் நான் வாங்கியிருந்தேன். இதை பற்றி ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருப்பேன். இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதில் சொல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்மார்ட் பட்ஸ் தாங்க. போட் rockerz 335 2021 மாடல். இது 2020 மாடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் வந்து எந்த ஆப்ஷனும் வராது. இந்த மேக்னெட்டை ஒட்டினா ஆஃப் ஆகிறது, அப்படியே இருந்துச்சுன்னா ஆன் ஆகிறது, இந்த ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அதில் இருக்காது. இது வந்து 2021 மாடல். இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், மேக்னெட்டிக் ஸ்மார்ட் பட்ஸ். இந்த மாடல் நீங்கள் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா, இந்த மேக்னெட்டை ஒட்டிட்டா ஆஃப் ஆகிடும். திரும்பி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் தான் தப்பாக சொல்கிறேன். இந்த மேக்னெட்டிங்கை ஒட்டிட்டா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். மேக்னெட்டிங்கை எடுத்துகிட்டுனா ஆன் ஆக ஆரம்பிச்சிடும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதேமாரி நீங்கள் ப்ளூடூத் பேரிங்கும் சரி, இதை கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பேரிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். திருப்பி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஆகிடும். இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ப்ளே பாஸ் ஆப்ஷனுக்கு, இப்படி நிறைய ஆப்ஷனுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன சொல்லாமல் விட்டுட்டேன்? மேக்ஸிமம் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதோட விலைன்னு கேட்டிங்கன்னா நான் வாங்க சொல்ல கரெக்டாக 1600. இதுவே நீங்கள் போட் வெப்சைட்டில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா கூப்பன் போட்டு ஒரு 150 ரூபா கூப்பன்னு போட்டு உங்களுக்கு 1500 1450 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும். என்ன கேட்டிங்கன்னா போட் வெப்சைட்டில் வாங்குங்க, அதுவே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வாரண்டி வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கினாலும் சரி, போட்டோட வெப்சைட்டில் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வாரண்டி கன்ஃபார்ம் கிடைக்கும். அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. 1 இயர் வாரண்டி தான் இது. எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து பிரச்சனை இல்லைங்க. பட் ஒர்த்தான ஒரு பெஸ்ட்டு நெக் பேண்ட் ஹெட்செட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்தான பெஸ்ட்டு ஹெட்செட். அது சவுண்ட் குவாலிட்டியும் சரி, இல்லை பில்டு குவாலிட்டியும் சரி, நீங்கள் எப்படி சொல்கிறது, கழுத்தில் மாட்டுற அந்த வைட் ஃபீலிங்கும் சரி, எதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஒர்த்து நெக் பேண்ட் ஹெட்செட்டுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் போதும். ஏன்னா இதில் அந்தளவுக்கு இன்னும் ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன், அதனால தான் எதுவும் இல்லைன்றேன். செக் பண்ணாதவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த ப்ராடக்ட் போய்டுவோம். இந்த ப்ராடக்ட் தான் நான் அதிகமாக சொல்லலைன்னு சொல்லலாம். அன்பாக்சிங் நான் எதுவும் போடல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஃபிலிப்ஸ் சீரியஸ் 3000 பியர்டு ட்ரிம்மர். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், இதோட மாடல் நேம் என்னென்னு மறந்துட்டேனே. மாடல் நேம் உள்ளே எதனா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை பார்த்து சொல்கிறேன். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட மாடல் நேம் கொடுக்குறேன். ஒரு பெஸ்ட்டு எனக்கு ட்ரிம்மர் வேறுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு லெவல் ட்ரிம்மர் இது. அதேமாரி நான் ஃபஸ்ட்டு வாங்கின ட்ரிம்மரும் இதான். இதுக்கு முன்னாடி நான் எந்த ட்ரிம்மரெலாம் யூஸ் பண்ணல. நெக் பேண்ட் ஹெட்செட்டும் அதே தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கின நெக் பேண்ட் ஹெட்செட் இது தான். நான் வேறு எந்த ஹெட்செட்டும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை. நெக் பேண்ட் ஹெட்செட் சொல்கிறேன். ஓகே, இதை வேணால் அன்பாக்சிங்லாம் பண்ணுறேன். பாக்ஸை பிரித்தவொடனே நம்மளுக்கு ட்ரிம்மர் வந்துடுது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ட்ரிம்மர் வந்துடுது. ட்ரிம்மர் அப்படியே எடுத்து பார்ப்போம். ஆன் ஆஃப் பட்டன் தனியாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஆன் ஆஃப் பட்டன் தனியாக வந்துடுது. மேலே வந்து அந்த செட்டிங்ஸ் 1, 1.5, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. பட் நான் மேக்ஸிமம் அந்த 1 இல்லை 1.5 அதில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஒரு பெஸ்ட்டு பியர்டு ஹெட்செட். நான் இது வரைக்கும் ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணதே இல்லை. பெஸ்ட்டு ட்ரிம்மர் சொல்லுங்கள், இல்லை பிராண்டட் ட்ரிம்மர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ட்ரிம்மர் தாங்க. நான் கரெக்டாக வாங்க சொல்ல 2100 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்டுக்கும் சரி, இதோட குவாலிட்டிக்கும் சரி தாராளமாக ஒர்த்து தான். இதில் பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இது தான் ஆன் ஆஃப் பட்டனு, ஸ்பீட் செட்டிங்ஸு. கீழே பார்த்திங்கன்னா அதோட போர்ட்டு, நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்டு. மேலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிம்மரோட பிளேடு, ஸ்டெயின்லெஸ் டைட்டானியம் பிளேடுன்னு சொல்கிறாங்க. அந்தமாரி தான், வேறு லெவலாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரிமூவ் பண்ணியும் காட்டுறேன். பிளேடை வந்து ரிமூவ் பண்ணலாம். உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே இன்சர்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் வந்து கேபிள் லென்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா நம்ம சார்ஜ் பண்ணியும் வந்து இது வந்து இந்த விஷயம் முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, நீங்கள் சார்ஜ் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், சார்ஜ் இல்லாமல். அதாவது ஒன்று சார்ஜ் போட்டு சார்ஜ் இருக்குன்னா நீங்கள் சார்ஜரில் பேட்டரியில் ரன் பண்ணலாம். இல்லை இதில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, சுத்தமாக ட்ரையில் இருக்குன்னா நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். ரெண்டுமே ஒயர், அதாவது கார்ட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. சார்ஜ் போட்டுக்கணும் யூஸ் பண்ணலாம், பேட்டரிலையும் நீங்கள் ரன் பண்ணலாம். அதுக்காகவே இந்த சார்ஜர் வந்து ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. ரொம்ப லென்த்தாகவே இருக்குது, நல்லா பிராண்டடாகவும் இருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி சார்ஜும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங். இது ஒரு 10 மினிட்ஸ் போட்டாலே போதும், உடனே சார்ஜ் ஆகிடும், நீங்கள் ட்ரிம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ட்ரிம்மருக்காக வருது இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் ஒன்று க்ளீன் பண்ணுறது, சின்ன ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருவாங்க. எங்கே இந்த ப்ரெஷ்? இது ஒரு ப்ரெஷ்ஷு, இது ஒரு இந்த ப்ரெஷ்ஷு. ஸோ இது மட்டும் தான், இது 3 மட்டும் தான் இந்த ட்ரிம்மரோட வந்தது, வேறு எதுவும் இல்லை. இது இந்த ட்ரிம்மர் ஒர்த்தா இல்லை வேறு லெவலான்னு கண்டிப்பாக வேறு லெவல் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, இது 3 இயர்ஸ் வாரண்டிங்க. இது இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ 2500 3 இயர்ஸ் வாரண்டி. எந்த ட்ரிம்மருமே எந்த பிராண்ட்லேயும் மேக்ஸிமம் இருக்காது, இந்த ஃப்ளிப்ஸில் மட்டும்தான், இந்த மாடலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா BT3211. ஆமாம், அந்த மாடல் தான் நினைக்கிறேன். மாடல் நம்பர் மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துட்டேன். ஸோ இதோட மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு ட்ரிம்மர் வாங்க போகிறேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரிம்மர் சொல்லுங்கள், நல்ல வாரண்டி இருக்கிறதா சொல்லுங்கள், நல்ல ப்ராடக்ட்டை தாராளமாக இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள். ட்ரிம்மர் பண்ணாதது தெரியும், இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது. நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிம்மரில் யூஸ் பண்ண சொல்ல அந்த எரிச்சலும் சரி, இல்லை அந்த ஸ்மூத்னஸும் சரி பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டு ட்ரிம்மர்னு சொல்லுவேன். அமௌண்ட் எனக்கு கவலை இல்லைங்க, அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் ஓகே அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரிம்மர். இல்லைங்க எனக்கு அமௌண்ட்டு 2000லாம் வேணாம், கம்மியாக சொல்லுங்கன்னா நிறைய ட்ரிம்மர் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துங்க. ஃபிலிப்ஸ்லேயே கூட இருக்குது, 1500 ஃபிலிப்ஸ்லேயே கூட இருக்குது. இதில் நான் பார்த்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, இதில் இல்லாத ஃபங்க்ஷன்னா, இது வாட்டர் ப்ரூஃபாக கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எம்ஐ ட்ரிம்மரில் வாட்டர் ப்ரூஃப்னு இருக்குது, இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அது பார்த்ததை ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். அது மட்டும் தான், மற்றபடி இந்த ட்ரிம்மர் வேறு லெவல்னு சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம். அப்புறம் இந்த பவுச்சும் இது கூட தான் வந்தது, பவுச்சும் காமிப்பிடுறேன். அதுக்கடுத்து யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, வேறு எதுவும் இல்லை, மற்றது எல்லாமே காமிச்சிட்டேன். ஓகே, அடுத்த ப்ராடக்ட் போயிடலான்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி இல்லை இது ஹெட்செட்டை பற்றி எதனா டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ராடக்ட் அப்படியே தூக்கி காமிச்சிடுறேன், பெரிய பாக்ஸாக இருக்கும். ஸ்டீல்பர்ட் ஹெல்மெட்டு தாங்க அடுத்தது காமிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தனியாகவும் வீடியோ போட முடியல, அதனால தான் சேர்த்து ஒரே ஒரு வீடியோவாக போட்டேன். நான் வாங்கின 3 ப்ராடக்ட்டுமே பிராண்டட் தான், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இதில் ஹெல்மெட் கைடுன்னு கூட சொல்லலாம். ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ், உங்கள் ஹெட்டோட சைஸு நீங்கள் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே போய் பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, எக்ஸல். நம்ம எப்படி ட்ரெஸ்ஸுக்கு வச்சுருக்கோமோ அதேமாதிரி கிட்டத்தட்ட ஹெல்மெட்டுக்கும் இருக்குங்க சைஸு, ஸ்மாலு, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஸ்மால் வாங்கிட்டேன். அது என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா வேகா பிராண்டில் வாங்கிட்டேன். அது வந்து எனக்கு ஃபிட் ஆச்சு, பட் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி அந்தமாதிரி ஃபீல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், சரி மீடியத்தில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் தான் தப்பாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண சைஸ் வந்து மீடியம். மீடியம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருந்து, கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து தான் லார்ஜில் எடுத்தேன். லார்ஜில் வந்து வேகாவில் இல்லை, சரி அதுக்கப்புறம் ஸ்டீல் பேர்டில் இருந்துச்சு. சரி ஸ்டீல் பேர்டில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். குவாலிட்டி அது வேகாவும் சரி, இல்லை இந்த ஸ்டீல் பேர்டும் சரி, குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வேறு லெவலுங்க. உள்ளே இருக்கிற அந்த ஸ்பாஞ்சஸ் ஆகட்டும், இல்லை வெளியே இருக்கிற அந்த கிளாஸ் ஆகட்டும், ஸோ இந்த கிளாஸ் ஆகட்டும், இந்த கிளாஸ் செட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹெல்மெட், பெஸ்ட்டு ஹெல்மெட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஹெல்மெட்டை நான் சஜஷன் பண்ணுவேன். அந்தளவுக்கு ஒர்த்தான ஹெல்மெட்டு. இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான், 700 என்னமோ தான். ஆமாம் 700 தான் வந்துச்சு கரெக்டாக. மேக்ஸிமம் காமிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் என்னோடய கேமராவில். அப்படியே ஒரு ஓவர் காமிச்சிட பாருங்க ஃப்ரண்ட்டு. ஸோ கிளாஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேலே எடுத்துக்கிட்டுக்கலாம், ஸோ கீழே இறக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து உள்ளே காமிச்சிட்றேன். உள்ள ஸ்பான்ச்சஸுமே சரி எல்லாமே பிராண்டடாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ரொம்ப வேஸ்ட்டு. ஸோ 700க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. அதோட வெயிட்டும் சரி, உள்ளே இருக்கிற குவாலிட்டியும் சரி, இந்த கிளாஸும் சரி, கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. இதோட மாடல் நம்பர் வந்து ஸ்டீல் பேர்டு. ஸோ இதோட எம்ஆர்பி 1059 போட்டுருக்காங்க. நான் ஆனால் 1055லாம் வாங்கலை, 700க்கு தான் வாங்கினேன். ஸ்டீல் பேர்டு அதானிஸ் கிளாசிக் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். ஸோ பார்த்துங்க, இங்கே மாடல் நேம் கூட இருக்குது, காமிச்சிடுறேன். ஓகே, இது 3 ப்ராடக்ட் தாங்க நான் காமிக்கணும்னு நினச்சது. அப்புறம் பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா இது 3மே பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, 3மே பிராண்டட், இது 3மே குவாலிட்டி வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாரி கேமரா வந்து கீழே வந்துருச்சு. ஓகே, சீக்கிரமாக பேசி முடிச்சிடுவோம், டைம் ரொம்ப ஆகிடுச்சு.
ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஹெல்மெட்டுன்றேன் ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லியிருப்பேன். ஒரு பெஸ்ட்டு எனக்கு நெக் பேண்ட் ஹெட்செட் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக போகலாம். ஸோ ப்ரைஸ் மட்டும் 1600 வந்துடும். அது எனக்கு கவலை இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஹெட்செட்டு நீங்கள் சஜஷன் பண்ணலாம். போட் ராக்கர்ஸ் 335. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தாராளமாக இப்போது இந்த 2021 ஒரு பெஸ்ட்டு மாடல்னு சொல்லலாம். இதோட குவாலிட்டியும் சரி, இதோட சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, வேறு லெவல். அடுத்தது ஒரு பெஸ்ட்டு பியர்டு ட்ரிம்மர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரிம்மர் தான். ஃபிலிப்ஸோட ட்ரிம்மர் 3211 நினைக்கிறேன். மாடல் நம்பர் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஒரு பெஸ்ட்டு ட்ரிம்மர் நீங்கள் ஸோ வீட்லேயே ட்ரிம் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒர்த்தான நீங்கள் சார்ஜ் போட்டும் யூஸ் பண்ணலாம். பேட்டரிலையும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தான ட்ரிம்மரு. குவாலிட்டி வேறு லெவலு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் கிட்டே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கைடு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹெட்டுக்கு எந்த ஹெல்மெட்டு சூஸ் ஆகுமோ ஸோ சைஸை பார்த்துங்க. ஸ்மாலாக மீடியமாக. ஸோ ஹெட்டு நீங்கள் ஹெல்மெட்டை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல பார்த்தாலே போட்டிருப்பாங்க ஹெட்டு சைஸை எப்படி மெஷர் பண்ணணும், இன்ச்சி டேப்பில் எப்படி மெஷர் பண்ணணும் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. 300 400 ஹெல்மெட்லாம் வேஸ்ட்டு. தாராளமாக வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இது வாங்க போகிறது ஒரே ஒரு ஹெல்மெட்டு தான். அது வந்து ஒரு பெஸ்ட்டாக வாங்கினா தாராளமாக இந்த ஸ்டீல்பர்டு, வேகா இதில் வாங்கிக்கிங்க. இந்த ஹெல்மெட் வந்து ஒரு 700 தான். 700க்கு ஒர்த்து பெஸ்ட்டு ஹெல்மெட்டுன்னு சொல்வேன். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸுமே கண்டிப்பாக ஒருத்தருக்கு தேவையான ப்ராடக்ட் தான். அது ஹெட்செட்டாக இருந்தாலும் சரி, ட்ரிம்மராக இருந்தாலும் சரி, ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது 3மே தேவையானது தான். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டில் எது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை எது வாங்கலான்னு இருக்கிறீங்க, இல்லை இந்த 3ல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தால் இது 3மே பெஸ்ட்டாக, இல்லை இது 3த்தில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு இருக்கீங்க எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.